Hello friends, welcome to Times Academy. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட் குரூப் டி எக்ஸாமினேஷன்ஸ் 2018 எக்ஸாம் எழுதிருப்பாங்க. சோ அதோட கட் ஆஃப் அனாலிசிஸ் அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்ப்போம். சோ கடைசி வரை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா வீடியோக்கு கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நீங்க தவறாம பார்க்கலாம். சோ அந்த டீடைல்ஸ் பார்ப்போம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா RRB Group D seats differentiations அதாவது இதுக்கு முன்னாடி 2014வது வருஷத்துல ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்திருந்தாங்க ப்ளஸ் இப்போ நம்ம 2018 இந்த வருஷத்துல ஒவ்வொரு கேட்டகரி வைஸா என்னென்ன வேகன்சி கொடுத்திருக்காங்கன்னு சோ டிஃபரன்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம். இல்ல 2014 வருஷத்துல ஜெனரல் கேட்டகரிக்கு 3197 சீட் இருந்துச்சு. சோ இப்போ 2018 31889 சீட். சோ OBC கேட்டகரி பொறுத்தவரையா 2014ல 1405 சீட். சோ இப்போ 16502 சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அப்புறம் SC கேட்டகரி பாத்தீங்க அப்படினா 2014ல 780 சீட்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ இப்போ வந்து 9453 சீட்ஸ் இருக்கு. சோ அதுக்கு அப்புறம் ST கேட்டகரி பாத்தீங்கன்னா 2014வது வருஷத்துல 393 சீட். சோ இப்போ ST கேட்டகரிக்கு ஃபுல் ஆல் ஓவர் இந்தியா. சோ இது எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா தான். 5061 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ மொத்தம் டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 5775 சீட்ஸ் 2014. சோ இப்போ வந்து 62000க்கும் மேல 63000 கிட்ட வருது. சோ இந்த 2018 எக்ஸாமினேஷனுக்கு. சோ உங்களுக்கு வந்து செலக்ஷன் ப்ரொசீஜர் 2018 எப்படி இருக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT. சோ அது எல்லாமே அட்டெண்ட் பண்ணிருக்காங்க எல்லாரும். சோ அதுக்கு அப்புறம் இதுல எலிஜிபிளான கேண்டிடேட் வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பெட்ன்னு சொல்வாங்க. சோ அதுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. அதுக்கு அப்புறமா சோ அதுல இருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT. சோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியால சோ எல்லாரும் எழுதிருப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். அதாவது 1/3 நெகட்டிவ் மார்க். 3 இது தவறா இருந்துச்சுனா அதுக்கு 1 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. சோ அதுதான் இது. சோ மொத்தம் 3 process. இது பாத்தீங்கன்னா ரீஜன் வைஸா சோ எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. இது 2018 டீடைல்ஸ். அகமதாபாத் 6087, அஜ்மீர் ரீஜன் 4755, சோ அலகாபாத்ல அதுவும் 4762, பெங்களூர் ரீஜனை பொறுத்தவரையா 2293 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. போபால் ரீஜன் 3522 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. புவனேஸ்வர் ரீஜன்ல 1532 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. பிலாஷ்பூர் ரீஜன்ல 1159 சீட்ஸ். சண்டிகர் 7832. சோ நம்ம சென்னையில 2979 சீட்ஸ் நம்ம சென்னையில கொடுத்திருக்காங்க. கோரக்பூர் ரீஜன் 3388 சீட்ஸ். குவாஹாத்தி ரீஜன் 2577, கொல்கத்தா 2367 சீட்ஸ். மும்பை 4625 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. பாட்னா 5981 சீட்ஸ். ராஞ்சி ரீஜன் 2525 சீட்ஸ். செகந்திராபாத் ரீஜன் 6523. சோ ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனி சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே சேர்த்து தான் அந்த 62907. அப்போ இந்த சீட்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியால ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம சென்னையை பொறுத்தவரையா 2900க்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 3000 கிட்ட வருது. சோ ஃபர்ஸ்ட் வந்து CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து 100 क्वेश्चंस அதாவது 100 क्वेश्चंस வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. duration 90 minutes. ஸோ கட் ஆஃப் பார்க்கும்போது அவுட் ஆஃப் 100 தான். ஸோ இதுலேருந்து எலிஜிபிள் ஆகிறவங்க தான் அடுத்து பெட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த 100 கொஸ்டின் இருக்கும். தப்பான இதுக்கு வந்து 3 கொஸ்டின் ராங் ஆன்சர் அப்படின்னா ஸோ அதில் வந்து 1 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுதான் 1/3 நெகட்டிவ் மார்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஆன்சர் கீ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ உங்களோட ஸ்கோர் என்ன பார்க்கணுன்னு இது பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இன்ட்டு 1. ஸோ அதுலேருந்து தப்பான ஆன்சர் பண்ணியிருப்பீங்களா ஸோ அது வந்து இன்ட்டு 1/3 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2013-14 டெல்லி ரீஜனில் கட் ஆஃப் மார்க் 2013-14 இது வந்து ஜெனரல் கேட்டகரி. ஸோ அப்போம்போது 87.65% கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு. அதாவது நம்ம ஆல்ரெடி அதுக்காக தான் பார்த்தோம் 2014 வந்து எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ப்ளஸ் 2018 எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அப்போம்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான் சீட்ஸு. இப்போ 2018
சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பார்க்கும்போது 2013-14 கட் ஆஃப் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் SCA 77.23 கட் ஆஃப் எலிஜிபிள் அவங்க இருந்தால் தான் அது எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ST 67.49, எக்ஸ் சர்வீஸ்மேன், PH இதுன்னா டிசேபிலிட்டி பர்சனுக்கு இவ்வளோ கட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ RRB இது கொல்கத்தா ரீஜன் 2013-14 SCR ரீஜனுக்குள்ள ஜென்ரல் கேட்டகரி 72.33% கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ OBC கேட்டகரிக்கு 66.16% கட் ஆஃப் மார்க். ஸோ அடுத்து வந்து SC கேட்டகரிக்கு 66.16, ST கேட்டகரிக்கு 54.15% ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எலிஜிபிள், அடுத்த லெவலுக்கு போக எலிஜிபிளான கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து வித் டிசபிலிட்டி பர்சன்ஸ் உள்ளவங்களுக்கு PHOH, ஸோ அதுக்கப்புறம் PHHH அந்த, ஸோ அதுக்கப்புறம் PHLH உள்ளவங்களுக்கு வந்து உள்ள கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, PHVH உள்ள டிசபிலிட்டி உள்ள கட் ஆஃப் மார்க். ஸோ வந்து RRB குரூப் டி கட் ஆஃப் மார்க் 2019 எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து RRB குரூப் டி எக்ஸாமுக்கு எவ்வளோ பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க எக்ஸாமுக்கு, ஸோ மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் வந்து குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து 62,000க்கு மேலே சீட்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பை ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக மொத்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அதை நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த லெவலுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்யர்ட் ஃபார் ஸ்டேஜ் 2 எக்ஸாம், ஸோ அதை பொறுத்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் பொறுத்தது. ஸோ அடுத்து வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒவ்வொரு ரீஜன் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்டு பை ரீஜன் வைஸ் ஒவ்வொரு ரீஜன்லேயும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஒரு கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்ப்போம் நம்ம சென்னை ரீஜனில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ஸோ எவ்வளோ வேகன்சி லிஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து. ஸோ இதில் வந்து எல்லா ரீஜனுக்குமே கம்யூனிட்டி வைஸாக உள்ள வேகன்சி ப்ளஸ் டோட்டல் வேகன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட சென்னைக்கு வந்து சவுத் ரீஜன் வரும். ஸோ அதில் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். UR 1550, SC 431, ST 332, OBC 666. ஸோ மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 2979. ஸோ இதில் வந்து OHHHன்னு இருக்கும். ஸோ லாஸ்ட்டு இது வந்து டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு உண்டான வேகன்சி லிஸ்ட்டு. ஸோ மொத்தம் 2979 வேகன்சி இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதாவது இந்த கட் ஆஃப் எல்லாமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் வில் பி த கட் ஆஃப் ஃபார் RRB குரூப் டி, என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அதிக வாய்ப்பு உள்ள கட் ஆஃப். இவ்வளோ வேகன்சி பார்க்கும்போது கம்யூனிட்டி வைஸாக இவ்வளோ லிஸ்ட்டு இருக்குது, இவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ ஒரு ஜென்ரல் கேட்டகரி 68லேருந்து 71 இது அக்யூரேட் கிடையாது, இது அதிக வாய்ப்பு உள்ள கட் ஆஃப். இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் வாய்ப்புகள் மிக அதிகம் அடுத்த லெவலுக்கு போக. ஸோ அதுதான் உங்களுக்கு அஃபிஷியல் குரூப் டி வந்து அவங்க எப்போ அஃபிஷியலாக கட் ஆஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இது வந்து OBC பார்த்தீங்கன்னா 64லேருந்து 69 அந்த மார்க்கில் இருக்கும்போது, SC 52 62 அதிலிருந்து, ST 55லேருந்து 59. ஸோ இது எல்லாமே அதிக வாய்ப்பு உள்ள கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கும் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்த லெவலுக்கு போக எலிஜிபிளான ஒரு கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ RRB குரூப் டி கட் ஆஃப் மார்க் 2019. ஸோ இதோட அஃபிஷியல் வந்து எக்ஸ்பெக்டட் இன் மார்ச் 2019 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு போகிறவங்க வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு மேல் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட். ஸோ மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஏபிள் டு லிஃப்ட் அண்ட் கேரி 35 கிலோ வெயிட்டு. ஸோ அதை வந்து கேரி பண்ணணும் ஃபார் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 மீட்டர். ஸோ 100 மீட்டரில் 35 கிலோ வெயிட்டு இன் 2 மினிட்ஸ். ஸோ டைம் வந்து 2 மினிட்ஸ் இன் 1 சான்ஸ் வித்தவுட் புட்டிங் த வெயிட் டவுன் அண்டு ஷுட் பி ஏபிள் டு ரன் ஃபார் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1000 மீட்டர். ஸோ 1000 மீட்டர் ரன்னிங் இருக்கும் 4 மினிட்ஸ் அண்டு 15 செகண்ட் இன் 1 சான்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட் பொறுத்தவரையா 20 கிலோ வெயிட்டு 100 மீட்டர் 2 மினிட்ஸு 1 சான்ஸ் தான். ஸோ வெயிட் வந்து கீழே இறக்கக்கூடாது வித்தவுட் புட்டிங் த வெயிட் டவுன் அண்டு
should be able to run warrior distance அதே 1000 மீட்டர் தான். பட் டைம் வந்து 5 minutes 40 செகண்டில் 1 சான்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரே சான்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் வந்து எலிஜிபிளாகிற கேண்டிடேட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட்.